கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. விவசாயிகள் தற்கொலை செய்வது போல சித்தரிக்கப்பட்டதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. விவரங்களை வழங்க செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், பிரேமலதாவின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகரித்த போதிலும் போதிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் முழு வேதனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக விளைந்த மாங்கனிகளை சாலைகளில் கொட்டும் அவலமும், மாமரங்களை வெட்டிவிட்டு அதை தடுத்து வேற விவசாயத்திற்கு செல்வதற்கான பணிகளிலையும் மா விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வரலாறு காணாத விளைச்சியால் விலை வீழ்ச்சியின் காரணமாக ஒட்டுமொத்த மா விவசாயிகளும் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலைமையை கண்டித்து தேமுதிக சார்பில் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரே தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக கட்சியின் சார்ந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள், மா விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் மாவிற்கான உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், மா நல வாரியம் அமைக்க வேண்டும். ஆந்திர மாநிலத்தில் ஒரு டன்னுக்கு 12,000 ரூபாய் மாங்கனிக்கு தருகிறார்கள். தமிழகத்தில் இதுவரை அரசு மா விவசாயிகளை கருத்தில் கொள்ளவில்லை, அவர்களுக்கான நிவாரணம் எதுவுமே அறிவிக்கப்படவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் வருவதற்கு முன்பதாக தேமுதிக நிர்வாகிகள் மா விவசாயிகள் தற்போது ஏற்பட்டக்கூடிய விலை வீழ்ச்சியின் காரணமாக சித்தரிக்கப்பட்ட பொம்மைகளால் மா விவசாயிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து போல் அங்கு சித்தரிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த செயலானது விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டும் வண்ணமாக இருக்கிறது, இதை ஒருபோது அனுமதிக்க முடியாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த பொம்மைகளை அகற்ற முயன்ற போது தேமுதிக நிர்வாகிகள் தடுத்தனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்ட ஒரு வாக்குவாதத்திற்கு பிறகு காவல்துறையினர் அந்த பொம்மைகளை அங்கிருந்து அகற்றினார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கடந்து தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல். கொடுத்து விடு